ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தயிர் சாதம், அதுக்கப்புறம் பழைய சாதம், இன்னும் வெரைட்டி ரைஸ், இது எல்லாத்துக்குமே வந்து பக்காவாக மேட்ச் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான தொக்கு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதில் யூஸ் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். கம்மியான இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணி ஈஸியாக இந்த தொக்கு ரெசிபியை நீங்கள் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா 10 நாள் ஆனாலுமே வந்து இது கெட்டு போகாது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ், அதே நேரத்தில் நல்ல காரசாரமாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நம்ம யூஸ் பண்ண போகிற மெயினான இன்க்ரீடியண்ட் வந்து பச்சை மிளகா எவ்வளோ இருக்கோ அவ்வளோ எடுத்துகிட்டு அது வந்து இந்த மாதிரி கீறி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பெரிய லெமன் அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சு நல்லா திக்காக வந்து கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது 2 தான் வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டு. அடுத்ததாக ஒரு கடாயில் 1/2 கப் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நல்லெண்ணெய்க்கு பதில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் ஆட் பண்ணணும். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இதில் நம்ம கீறி வச்சுருக்கக்கூடிய பச்சை மிளகா அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பச்சை மிளகாவை ஒரு 4 to 5 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். பச்சை மிளகா ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இந்த பச்சை மிளகாவை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கிறதால ஆயில் வந்து தெரித்து மேலே விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஜாக்கிரதையாக ஃப்ரை பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் பச்சை மிளகா வாங்குறப்பயே வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக ஒரு பிஞ்சு பச்சை மிளகாவாக பார்த்து வாங்கிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து 4 to 5 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் ஆயில்லையே. இந்த பச்சை மிளகா நல்லா ஃப்ரை ஆனதும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஒரு முறை நம்ம கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய புளி அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டை வந்து கூடவோ குறையவோ ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஒரு டைம் நம்ம கலந்து விட்டுறலாம். இது லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததும் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து இதை நல்லா கொதிக்க விடலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்துருக்கக்கூடிய ஆயிலெலாம் வந்து நல்லா பிரிஞ்சு நல்லா திக்காகி வந்திருக்கு. இப்போ மறுபடியும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் இதை நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தொக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இது பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கம்மியான டைம் தான், மேக்ஸிமம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் தான் ஆகும். இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. அவ்வளோதான், இது ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த தொக்கு ரெசிபியை வந்து நீங்கள் வெளியிலேயே ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா தண்ணி படாமல் இருந்துச்சுனாலே போதும், 3 days வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். அதே நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் தண்ணி படாமல் இருந்துச்சுன்னா 10 நாள் வரைக்குமே கூட இது கெட்டு போகாமல் இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 15 நாள் அது வரைக்குமே கூட இது கெட்டு போகாமல் தான் இருக்கும். அண்ட் இந்த தொக்கு ரெசிபியை பண்ணுறதுக்கு வந்து மேக்ஸிமம் நமக்கு டைமே வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் தான். இது பண்ணுறதுக்கு 10 மினிட்ஸ் தான். நம்ம அந்த பச்சை மிளகாலாம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ், ஆல்மோஸ்ட் 15 மினிட்ஸில் வந்து இந்த தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பர் டேஸ்டியான நல்ல காரசாரமான பச்சை மிளகாய் தொக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது காரம் புளிப்பெல்லாம் சேர்ந்து ஒரு வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி இது தயிர் சாதம் பழைய சாதத்துக்கெலாம் வந்து வேறு லெவல் காம்பினேஷன். வீட்டில் பச்சை மிளகா அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த தொக்கு ரெசிபியை தாராளமாக செஞ்சு வச்சுக்கலாம். ஸோ நீங்களும் வந்து இதே மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் உங்களோட ஃபீட்பேக்கை வந்து ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.